Morning to everyone. This is Madan, working as an assistant professor in a private institution. So today we are going to see about how we can relate with variables. For example, while you relate with variables, we have to take it as two consideration, that is directly proportional and inversely proportional. நம்ம தொடர்பு படுத்தி பார்த்துக்கும்போது பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம வந்து அது தொடர்பு இருக்கா அல்லது இன்டைரக்டாக தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம் வேரியபிள்ஸ் கூட. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டென்சிட்டி. ஸோ டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் அப்படிங்கிறது நம்ம கீ நோட்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் அப்படின்னா டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். அதே போல் டென்சிட்டி இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது அப்படின்னா லேயர் பை லேயராக வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஸோ டாப் மோஸ்ட் லேயர் அதே மாதிரி பாட்டம் லேயர், ஸோ ரெண்டாக இருக்கும். ஸோ டாப் மோஸ்ட் லேயருக்கும் பாட்டம் லேயருக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை வந்து வி ஹாவ் டு டேக் இட் அஸ் டிஒய். ஸோ டிஒய் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ். ஸோ டாப் மோஸ்ட் லேயர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாட்டம் மோஸ்ட் லேயர் வந்து இப்போ மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அதோடைய வெலாசிட்டி யூ அப்படின்னா நம்ம டாப் மோஸ்ட் லேயரை வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா யூ ப்ளஸ் டியூ. ஸோ இப்போ பாட்டம் லேயர் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பீட் ஆஃப் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா டாப் மோஸ்ட் லேயர் வந்து அதோட ஒரு டைம்ஸ் வந்து அது இன்க்ரீஸாக மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி செகண்ட் லேயர், தேர்ட் லேயர், ஸோ ஒவ்வொரு லேயரும் பார்த்தீங்கன்னா பாட்டம் மோஸ்ட் லேயரோட அட்மோஸ்ட் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஸோ தட் இஸ் த மேஜர் ப்ரொபோர்ஷன் ப்ரெசன்ட் இன் த மூமெண்ட் ஆஃப் ஃப்ளூயிட். ஸோ அதே போல் இப்போ ஒரு லேயருக்கும் இன்னொரு லேயருக்கும் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து கிரியேட் ஆகும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பேர் வந்து சியர் ஸ்ட்ரெஸ். ஸோ நம்ம அது வந்து டவுன்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் த சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாப் மோஸ்ட் லேயரில் வந்து இப்போ யூ ப்ளஸ் டியூ அப்படிங்கிறது அதோடைய மூமெண்ட் அப்படின்னா அதில் இருந்து நம்ம வந்து வெலாசிட்டி, தட் இஸ் வெலாசிட்டியை மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது தான் சேஞ்ச் இன் வெலாசிட்டி. அதை நம்ம எப்படி நம்ம ரொட்டேட் பண்ணலாம் அப்படின்னா டியூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ டியூ அப்படின்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி. இப்போ நம்ம இதை வச்சு வெலாசிட்டி கிரேடியன்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி ரெஸ்பெக்டிவ் டு த டிஸ்டன்ஸ், அதை தான் நம்ம வந்து வெலாசிட்டி கிரேடியன்ட்னு சொல்லுவோம். ஸோ வெலாசிட்டி கிரேடியன்ட் ஈக்குவல் டு du by dy. ஸோ du அப்படிங்கிறது சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ், அது வந்து dy. தேங்க்யூ.